இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே கடவுள் நல்ல ஆயனாக, ஓய்வு தருகிற ஆயனாக, வாழ்வை முழுமையாக வாழச் சொல்லித் தருகிற ஆயனாக காட்சியளிக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை என்று சொல்லி வேலையின் பின்னாலேயே அலைகிறவர்கள் பலர். அவர்களில் நாமும் ஒரு அங்கம்தான். வேலையை முதன்மையாக கொண்டு ஓய்வையோ உறக்கத்தையோ குடும்பத்தையோ நண்பர்களையோ குழந்தைகளையோ எதையுமே பொருட்படுத்தாது வேலையை மட்டுமே 24 மணி நேரம் செய்கிற மனிதர்களில் நாமும் ஒருவராயிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நற்செய்தி மிகப்பெரிய ஒரு அழைப்பாய், ஒரு சவாலாய் அமைகிறது. பிறந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தவுடனே வேலை ஆரம்பிக்கிறது. படிக்கிற வேலை, படிக்கிறதோடு இன்னும் அதிகமாக திறமைகளை வளர்க்கிற வேலை என்று சொல்லி படிப்பு தொடர்கிறது. படிப்பு முடித்தவுடனேயே வேலை ஆரம்பிக்கிறது. தங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் முழுமையான நேரத்தை செலவழித்து எப்படியாவது அதிகமாக பொருள் திரட்ட வேண்டும், வாழ்க்கையிலே மேலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிற இவர்கள் வாழ்க்கையை வாழத் தவறுகிறார்கள் என்று சொல்லுகிறது இன்றைய வாசகங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களை ஓய்வெடுக்க அழைத்துச் செல்கிறார். மக்களை பார்க்கிறார். அவர்கள் ஆயில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஓய்வு கொடுக்க இயேசு முன் வருகிறார். ஓய்வு நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆனால் பல வேளைகளில் நாம் நினைப்பது ஓய்வு என்பது நேரத்தை சும்மா செலவிடுவது, வீணடிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஓய்விருக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களை கூர்மைப்படுத்துகிற நேரம் என்பதுதான் இயேசு சொல்லுகிற செய்தி. ஆம் பிரியமானவர்களே, ஓய்வு என்பது மனித வாழ்வில் மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆனால் ஓய்வு கொடுக்காமலேயே அழைகிற பொழுது ஒரு காலத்திலே உடலே மனிதனை ஓய்வுக்கு தள்ளிவிடுகிறது. அது நோயாய் இருக்கலாம் அல்லது மன இறுக்கமாயிருக்கலாம். இப்படி ஓய்வுக்கு தள்ளிவிடப்பட்டவர்கள் தற்காலத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்மளையே நாம கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லி வாரம் முழுவதும் வேலை செய்கிறனா, ஞாயிற்றுக்கிழமையில டிவி தான் நமக்கு எல்லாம் சொல்லி உட்கார்ந்துடுறமே. கொஞ்சம் வெளியில போலாமே, ஒரு இடத்திற்கு வெளியில போய் சுற்றி பார்க்கலாமே, குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க ஏதாவது ஒரு இடத்திற்கு கூட்டி போகலாமே, ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு டூர் மாதிரி சென்று பார்க்கலாமே, அவர்களோடு சந்தோஷமா விளையாடலாமே என்று யோசித்திருக்கிறோமா? அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் என்று சொல்லி நாமே சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை வாழாமலே இருக்கிறோம். பணத்தை சேர்க்கிறோம், பொருளை சேர்க்கிறோம். ஆனால் அது வாழ்வதற்குத்தான் என்று இல்லாமல் சேர்த்து வைப்பதற்காக என்று சொல்லி பெட்டியிலே சேர்த்து வைத்து அதை வாழ்வதற்கான தருணங்களை மறுத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு நேரமும் இருக்காது, சந்தர்ப்பமும் இருக்காது என்பதை உணராமல் இருக்கிறோம். இயேசு இன்றைக்கு ஓய்வுகளை தம் குடும்பங்களோடு நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்க சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள சொல்கிறார். சாதிக்க வேண்டும், வாழ்வில் மேல் வர வேண்டும் என்பதெல்லாம் சரிதான். அதற்காக உழைக்க வேண்டும் என்பது சரியான வழி. ஆனால் உழைப்பு என்று ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது நாம் நிறையவற்றை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ இழந்திருப்போம். நண்பர்களை, உறவுகளை, உண்மையான அருமையான மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை இழந்திருப்போம். ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஒரு நாளோடைய 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அந்த 8 மணி நேரம் எதற்காகனா மீதி 16 மணி நேரம் வாழ்க்கையை வாழ்றதுக்காக. ஆனா இவங்க மொத்தம் 24 மணி நேரத்தையுமே ஸ்கெடியூல் பண்றதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஓகே, லைஃபே ஸ்கெடியூல் பண்ணக்கூடாதுங்கிறது. இப்போ என்னன்னா இயல்பா அவங்க ராத்திரி 11 மணிக்கு தூங்குறத ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இப்ப நான் சென்னையில இருந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டேன் இங்க வாழ முடியாம. எனக்கு ரொம்ப ஏன் போயிட்டீங்க கிராமத்துக்கு? இந்த பிரச்சனையினாலதான். இல்ல, நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு எழுத்தாளரா இங்க பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தவர் தான், ரைட் தானே? ஃபுல் டைம் ஷெட்யூல் இதுக்குள்ள இதை கொடுத்தாகணும், டெஸ்பாச் ஆகணும், ரொம்ப பிஸியாக இங்க இருந்த ஒரு கேரக்டர். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கிராமத்துக்கு போயிட்டீங்க? பைக்லயே சுத்திட்டு இருப்பாரு. இங்க என்ன பிரச்சனைனா நான் நிறைய சம்பாதிக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப ஒரு 27 வயசுலயே நிறைய சம்பாதிக்க முடிஞ்சுச்சு.
ஆனா அந்த பணத்தை என்னால செலவு பண்ண முடியல. செலவு பண்ண முடியல. உண்மையிலே நான் வந்து இதுக்காக சொல்லல. ஏன் செலவு பண்ண முடியலன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னா என்னுடைய குடும்பத்தோடய நண்பர்களோடய தான் செலவு பண்ண முடியும். நான் எப்படி செலவு பண்ணேன்னா, நான் வந்து என் மனைவி சமைச்சு வச்சுக்கிறத சாப்பிட முடியாம ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு செலவு பண்ணேன். அல்லது டிஸ்கஷன் ஏதாவது ஒரு ரிசார்ட்ல போய் செலவு பண்ணேன். அப்ப நான் சம்பாதிக்கிறது யாருன்னா ஹோட்டல் முதலாளிக்கு ரிசார்ட் ஓனருக்கு தான் நான் சம்பாதிச்சேன். அதுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும், அதுக்காக என் குழந்தை என் மனைவி ஏன் தவிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ வந்து இது நம்ம ஒரு வேலை நேரத்தை வேறையா மிகையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை நான் பார்த்தேன். ஒரு 2 வருஷம் தான் இந்த வாழ்க்கை நான் சொல்றது. மனைவியோட வந்து ஒரு நிம்மதியா பேசவே முடியலன்னும் போது, நம்ம ராத்திரி 1 மணிக்கு போய் கதவு தட்டும் போது எல்லா ஜஸ்டிஃபிகேஷனும் எனக்கு இருக்கு. நான் உனக்காக தான் சம்பாதிச்சேன், நீ இன்னைக்கு கார்ல போற, நீ நல்ல புடவை கட்டுற, எல்லாமே நான் பேசலாம். அவங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் என்கிட்ட லாஜிக்கலா பதில் இருக்காது. எமோஷனலா வேணா பேசலாம். அவங்க என்ன கேட்கறாங்க, இதெல்லாம் நான் கேட்கல, நீ 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு கேட்கறேன், அவ்வளவுதான், இதை உன்னால கொடுக்க முடியலன்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற இந்த தாக்கம் மேபி ஒரு கடந்த 10 வருடத்துல ஏற்பட்டதுதான். எல்லா நிமிடத்தையும் பணமாக்குதல் அல்லது எல்லா நிமிடத்தையும் பொருளாக்குதல், எல்லா நிமிடத்தையும் ப்ரொடக்டிவா ஹேண்டில் பண்ணுதல் அப்படிங்கிற இந்த தாக்கம் இந்த ஒரு பெருநகரத்தை, சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தை எந்த அளவு கெடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த அளவுக்கு கெடுத்திருக்குன்னா, என்னுடைய தோழி ஒரு பொண்ணு வந்து 10 மணிக்கு மேல போய் சமைக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா சாப்பிட முடியல, ஏன்னா சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இவங்க போய் 1 மணிக்கு படுத்துட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே வாழல. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்களோட கேரியருக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்றாங்க. இது எல்லாமே இவங்களுடைய தொழில் வாழ்க்கையில இருக்கு, இவங்களோட வாழ்க்கையில இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கிறது காரணம் என்ன? ஏன் எல்லாருக்கும் முதுகெலும்பு சீக்கிரம் தேயுது? ஏன் ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருது? ஏன் யூரினரி ப்ராப்ளம் வருது? அது செய்யறது இல்ல. அப்ப உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு, இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மகப்பேறு மருத்துவர் அல்லது மாதவிடாய் மருத்துவரை பார்க்காத பெண்களே ரொம்ப குறைவுங்க மெட்ராஸ்ல. 3 நாள் மட்டுமே பீரியட் இருக்க பெண்கள் வந்து விரல் விட்டு எண்ணிரலாம். ஏன் அது பிரச்சனைனா வெறும் லைஃப் ஸ்டைல் தான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு போனா பரவாயில்ல, மாத்திரை போட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். மாத்திரை போட்டா சரியாகாது. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்தலன்னா, உங்களுடைய குணத்தில் பொறுமையும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் இல்லைன்னா, உங்க ஸ்கெடியூல் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும், ஆனா அந்த பணத்தை நீங்க அனுபவிக்கல. இயேசு சொல்லுகிறார், முழுமையான வாழ்வு என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாய் ஆன்மீகம், உழைப்பு, ஓய்வு என்று மகிழ்ச்சியான வாழ்வாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். ஒரு கிறிஸ்துவன் என்பவன் திருமூஞ்சி கிறிஸ்துவனாக அல்ல, சந்தோஷமானவனாக, மகிழ்ச்சியானவனாக, அந்த மகிழ்ச்சியை அடுத்தவரோடு பகிர்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதே இயேசு சொல்லுகிற, இயேசு அழைக்கிற ஒரு வழி. சரியான ஓய்வு தேவை, அதற்கு சரியான வழிகள் தேவை என்று நல்ல வழிகளில் ஓய்வெடுக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.